வணக்கம் கோதண்டா. ஐயா ஐயா வாங்க 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 வாங்க. எப்படி பாத யாத்திரை நல்லபடியா இருந்ததா? எல்லாம் நல்லபடியா இருந்தது. சந்தோஷம். என் பேத்திய அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் கோதண்டா. நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்க உள்ள வர்றீங்க. எதுக்குப்பா? அது என்னது, நீங்க உள்ள வர்றீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் கோச்சுப்பேன். வாங்க, போன தடவை நீங்க என்ன சொன்னீங்க, சாப்பிட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லையா? வாங்க 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 ஐயா, வாங்க 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 வாங்க. மாமா, இது தேவியோட தாத்தா. வணக்கம்மா. ஐயா, இது என் தம்பி. வணக்கம். வணக்கம்பா. இது என் சம்சாரம். அது என் தம்பி சம்சாரம். வணக்கம். இதுவரைக்கும் தேவிய உங்க வீட்டு பொண்ணு போல பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னங்க ஐயா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, இந்த கொலு ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்தீங்க, இன்னைக்கு கொலு முடியுது, இன்னைக்கும் வந்திருக்கிறீங்க. அதுக்கு நடுவில் இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க இன்னைக்கு எங்க கூடவே இருக்கிறீங்க. நாங்க போனாலும் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால இனி எப்பவுமே உங்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. தேவி, நீ போறியா? நான் எங்க போக போறேன்? பக்கத்துல தானே இருக்கேன். அம்மா, நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானம் ஆனதுக்கு யார் காரணம் தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியுமே. சுவாமி தான் காரணம், அந்த துர்கா தேவி தான் காரணம். இன்னைக்கு நவராத்திரி இல்ல, நாங்க நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. கௌரி, மீனா, வரேன். கௌதம், வரேன். வாங்க தாத்தா. நான் எப்படி மாயாவும் குள்ளர்களும் மந்திர புக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு ஏமாந்த முட்டாள் 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 முட்டாள். நான் ஒரு முட்டாள். என்கிட்ட அடிமையா கிடந்த அவங்களுக்கு எப்போ எப்படி சுயநினைவு வந்துச்சு? யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? இல்ல நாம அவங்கள அடிமையாக்குறதுக்கு கொடுத்த அல்வாவோட பவரும் முடிஞ்சு போச்சா? எதுவுமே புரியலையே, ஒரே மர்மமா இருக்கே. எது எப்படியோ மந்திர புக்கு இப்போ நம்ம கிட்ட இல்ல, அதுதான் உண்மை. ஆனா மறுபடியும் மந்திர புக்கு நம்ம கைக்கு வரணும். கௌதம் கௌரிய ஒழிக்கணும். ஐயா, இப்படி செஞ்சா என்ன? நமக்கு தான் மாயமா மலையில மந்திரம் தெரியுமே. இத அப்படியே சொல்லி மாயமா மறைஞ்சி மாய வீட்டுக்கு போய் மந்திர புக்கை திருடிட்டான். ஆஹா, சூப்பர் ஐடியா. போயிடுவோம். யார் வேணும் முன்னின்று பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், அழ வேண்டும். ஆனால் எதிர்ப்படும் கண்ணிற்கு ரூபம் மட்டும் அரூபமாய் தெரிய வேண்டும். ஓம் ஓம் ஓம். டேய் மாயா, பாடு மறந்துட்டான்டா. மறுபடியும் உங்க வீட்டுக்கு வரேன். வந்து உன்னையும் குள்ளர்களையும் அடிமையாக்க அந்த மந்திர புக்கை எடுக்க வரேன். வந்துட்டேன்டா.
பேசுறான்? நமக்குள்ள எதுக்காகடா சண்டை? நாம எதுக்காகடா அடிச்சுக்கணும்? எங்கிருந்தோ வந்த பாலு இங்க இருந்த மந்திர புக்கை திருடிட்டு போய் இத்தனை நாளா நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா இங்க இருக்க நம்மால மந்திர புக்கை திருட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் ஒத்துமையா இல்ல, அதுக்காக அர்த்தம். போனது போட்டோம். இனிமேலாவது நாம ஒத்துமையாக இருந்து அந்த மந்திர புக்கை திருடி ஆகணும். எங்க சத்தியம் பண்ணுங்க. நாம ஒத்துமையா இருப்போம். நாம ஒத்துமையா இருப்போம். நாம ஒத்துமையா இருப்போம். நம்ம கூட்டணி மாதிரி இந்தியாவிலேயே வலுவான கூட்டணி இல்லைன்னு நிரூபிச்சாகணும். என்னங்கடா உங்களுக்குள்ளேயே கை நீட்டி பிச்சை எடுத்துக்கிறீங்களா? இல்ல குருவே, நேரங்காலெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓஹோ, ரேகை என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு ராஜா ஆக போறேன்னு சொல்லுதா? அறிவு கேட்டவனுங்க, இத பாருங்கடா. நீங்க காலம் பூரா எனக்கு அடிமையா இருக்கணுங்கிறது உங்க தலையெழுத்து. அதை யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுதா? ஒழுங்கா வேலையை பாருங்க. அந்த துரோகி பைய பாலு வரான். நீங்க எல்லாம் பேசாம அசையாம நின்னுங்க. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். என்ன இந்த குள்ள பசங்கலாம் முடிச்சு வச்சு புளிய மாதிரி நிக்கிறானுங்க. என்னது இது? மந்திர புக்கு தப்பா படிச்சு இப்படி ஆயிட்டானுங்களா? என்னது இது? இது மட்டும் கீ கொடுத்தாதான் ஆடும் போல இருக்கு. ஏதோ ஒண்ணு மூவ் ஆன மாதிரி தெரியுது. நோயும் ரொம்ப ஆடுது. என்ன மாயாவும் சிலையாவே இருக்கிறாரு? என்னாச்சு உங்களுக்குலாம்? இவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? நம்ம போய் மந்திர புக்கு தேடுவோம். துரோகி, ஐயோ. என்னடா மவனை முழிக்கிற? மறுபடியும் மந்திர புக்க திருட வந்திருக்கிறியா? இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. என்ன தடி பயல மிதி மிதி மிதிக்கிறா. மிதிக்கிறா. வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா. ஐயோ, ஐயோ, ஆ, ஆ, அப்பா, ஐயோ, ஆ, 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 போதும், நிறுத்துங்கடா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அப்பா, நான் உங்க கண்ணுக்கு தெரியலனா? என் கண்ணுக்கு தெரியலனா எப்படி பார்க்க முடியும்? அவனை இனிமே இந்த பக்கம் வந்தேன்னா ஒழிச்சு கட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. ஆஹா, நம்ம மந்திரம் பலிக்கல போல இருக்கு. மந்திர புக்கு நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இவங்க கிட்ட நம்ம நடிச்சுதான் ஆகணும். என்னடா யோசிக்கிற? நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல, சாரி கேட்கலாமா வேணாமான்னு தான். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். இந்த பக்கம் வரவே மாட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சாரி புல்லன்ஸ், நானும் உங்க ஃப்ரெண்டு தான். என்னையும் வெறுத்துறாதீங்க. அம்மா, நான் வரட்டேன். அப்பா, அப்பா. டேய், இந்த தடிப்பைய ரொம்ப ஆபத்தானவன்.
இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எட்டா குடுமிய பிடிக்கிறான், எட்லைனா காலை பிடிக்கிறான். பி கேர்ஃபுல். போடா. டேய், எதிரிக்கு எதிரி நண்பன். எதுக்கும் பாலுவை நம்ம கையில வச்சுக்கிறது நமக்கு நல்லது. என்னத்துக்கு? நமக்கு இல்லாத தைரியம் அவகிட்ட தானே இருக்கு. எதிர்காலத்துல அவன் நமக்கு யூஸ் ஆவான். ஓகே ஓகே டன். இந்த கௌரி உன்னோட பேனா எழுதிட்டியா? தேங்க்ஸ் கௌரி. கொஞ்ச நேரம் என் பேனை யூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? சொல்லணும் கௌரி. நீ எனக்கு பேனா கொடுத்து ஹெல்ப் பண்ணது உனக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேனா இல்லாம தவிச்சப்ப நீ கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் தானே. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதானே முறை. சின்ன சின்ன உதவி செய்யறவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நான் வரேன். கௌரி, எனக்கு குடிக்க தண்ணி கொடு. தேங்க்ஸ். என்ன பாக்குற? இல்ல, கொஞ்ச நேரம் சந்துரு கிட்ட என் பேனாவை கொடுத்தேன். அவன் எழுதி முடிச்சிட்டு தேங்க்ஸ்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போறான். உனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தேன். குடிச்சிட்டு நீயும் தேங்க்ஸ் சொல்லி பாட்டில திருப்பி தர. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு ஹெல்ப் பண்றவங்க கிட்ட நம்ம தேங்க்ஸ் சொல்றது தானே வழக்கம். ஆனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோம் கௌதம். ஆமா, நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்தோம்? நம்ம வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியா தீர்த்து வச்சது யாரு? தேவி. அந்த தேவி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யார் காரணம்? துர்கா விரதம் இருந்தா தேவி வருவான்னு சொன்னது யாரு? மூசா. தேவிக்கு நாம நன்றி சொன்ன மாதிரியே மூசாவுக்கு நன்றி சொன்னாமா? சொல்லல. அது எவ்வளவு பெரிய தப்பு. ச்சே, மூசாக்கு நன்றி சொல்லணும்னு நமக்கு எப்படி தோணாம போச்சு? சரி சரி, நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்ல. மூசாவை கூப்பிடு. முதல்ல சாரி கேட்டுட்டு நன்றி சொல்லலாம். சரி. மூசாவா 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 மூசாவா. கௌதம், கௌரி, ஹாய் மூசா, எப்படி இருக்க? எனக்கு என்ன தலைவலி காய்ச்சல்னு கவலையா? இல்ல கணக்கு பாடம் எழுதலையேன்னு பயமா? எனக்கு அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி தரலையேன்னு கோவமா? ஐ அம் ஆல்வேஸ் ஹாப்பி. எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். ச்சே, உன்ன மாதிரி நாங்களும் பிறந்திருக்க கூடாதா? எங்க போனாலும் டென்ஷன். வீட்டுக்கு போனா அவங்க படி படி படின்னு சொல்றாங்க. இங்க வந்தாலும் எப்பவும் படி படின்னு சொல்றாங்க. ஒரே போரா இருக்குது. கௌதம், உனக்கு படிக்கிறது தான் வேலை, எனக்கு பறக்கிறது தான் வேலை. உன்ன மாதிரி நான் இருக்கணும்னு, என்ன மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அது நடக்கவும் நடக்காது. சோ இது உனக்கும் கௌரிக்கு படிக்கிற வயசு. இப்ப நீங்க படிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ச்சே, இவனும் ஆரம்பிச்சிட்டான்ப்பா. மூசா, உன்னை இப்ப எதுக்காக கூப்பிட்டோம் தெரியுமா? தெரியலையே, ஏதாவது சிக்கலா? இல்ல மூசா, எல்லா சிக்கலையும் தேவி நல்ல முறையில தீர்த்து வச்சுட்டு போனா. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். வெரி ஹாப்பி. எனக்கு தெரியும், தேவியால எந்த சிக்கலையும் தீர்த்து வைக்க முடியும். அதனால தான் உங்களை அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரி, தேவி அறிமுகப்படுத்தின உனக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லாம இருந்தோம்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டோம். தேங்க்யூ மூசா. நீங்க தேங்க்ஸ் சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன கூப்பிடுறது எனக்கு தொந்தரவா இருக்கு. என்ன மூசா நீ? நாங்க ஹெல்ப் பண்ண கூப்பிடும் போதுல சந்தோஷப்பட்ட, தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்டா இப்படி கோவப்படுற? இங்க பாரு கௌரி, நாம சொல்ற நன்றியோ நாம காட்டுற அன்போ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு மனசு நோகாத அளவுக்கு தான் இருக்கணும். இப்ப நீங்க என்ன ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு இருந்தாலும் நான் இதையே தான் சொல்லி இருப்பேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கிறேங்கிறதுக்காக உங்க பேனா பென்சில் ரப்பர் தொலைஞ்சு போனதுக்கெல்லாம் நான் வந்து தேடி தர முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிள்ளி வச்ச பிரச்சனைக்கெல்லாம் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல உங்களோட பிரச்சனையெல்லாம் நீங்களே சமாளிக்க கத்துக்கணும். அதை தீர்க்க நல்ல வழிகளை யோசிக்கணும்.
அதுல முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். யானைக்கு தும்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். இனி ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், இனிமே அவனை கூப்பிடக்கூடாது. ரொம்ப பிஹேவ் பண்றான். எஸ், நமக்கு அறிவில்லையா என்ன? நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம்.